ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பர் ஹெல்த்தியான குதிரைவாலி காய்கறி கஞ்சி செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்திருக்கேன். இதை நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இது போல் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சமைச்சிங்கன்னா சீக்கிரமாக குக் பண்ணிடலாம். உங்களோட குக்கிங் டைமும் சேவ் ஆகும். நான் இன்றைக்கி 2 பேர் சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கேன். இப்போ பொடியாக நறுக்கி வச்ச ஒரு கேரட், 5 பீன்ஸ், 5 பல்லு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். 4லேருந்து 5 கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையோட ஃப்ளேவர் எனக்கு பிடிக்குன்றதுனால நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ 1/4 கப் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரை சுத்தம் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து 10 நிமிஷம் இதை போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இப்போ 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கஞ்சி பதத்துக்கு நம்ம செய்யறதுனால 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல கொதி வருது. அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. குதிரைவாலி அரிசியில் நார் சத்து, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அதனால் இது வெயிட் லாஸுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது மலச்சிக்கல் வராமல் தடுக்குது. ஈஸியாகவும் டைஜஸ்ட் ஆகிடும். டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு அவங்களோட குளுக்கோஸ் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அரிசியும் காய்கறியும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ 1/4 ஸ்பூன் ஜீரகப்பொடி சேர்த்துக்கலாம். ஜீரகப்பொடி சேர்க்கும் போது கஞ்சி நல்லா வாசமாக இருக்கும், குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ 1 நிமிஷத்துக்கு இந்த கஞ்சி நல்லா கொதி வரட்டும். கஞ்சி நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள். கஞ்சி ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்து கலந்துக்குங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளவுதான், சூப்பர் ஹெல்த்தியான குதிரைவாலி காய்கறி கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டின்னருக்கு சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இது கூட நம்ம நிறைய காய்கறி சேர்த்துக்கிறதுனால ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அதிக நேரம் பசி எடுக்காமல் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும்னு சஜஸ்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.